சூரா கஹஃபுடைய 107வது ஆயத்திலிருந்து 110வது ஆயத்து வரைக்கும். சூரா கஹஃபுடைய கடைசி பாகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தொழுகை தவறி இருக்கு, அவங்கெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸு போகிறோம். قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه
فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. சூரா கஹ்ஃபுடைய 107வது ஆயத்திலிருந்து 110வது ஆயத்து வரைக்கும் சூரா கஹ்ஃபுடைய கடைசி பாகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினான நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்கின்றார். உலகத்தில் நன்மாராயங்கள் சொல்லப்பட்டால்தான் மக்கள் அமல் செய்வார்கள். ஒன்றுடைய பிரயோஜனம் மனிதர்களுக்கு விளங்கினால்தான் அதை மக்கள் செய்ய முற்படுவார்கள். பிரயோஜனம் எதுவும் இல்லை என்றால் அதை யாரும் செய்ய மாட்டார்கள். உலகத்துடைய விடயத்திலும் தான், ஆகிரத்துடைய விடயத்திலும் தான். இன்ன தொழில் செய்தால் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இன்ன படிப்பு படித்தால் உலகத்தில் நல்ல முறையில் வாழலாம் என்று தெரிந்தால்தான் மக்கள் படிப்பார்கள். இதே போன்று மறைவான வாழ்க்கையில் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை யாருக்கு அல்லாஹ் தரப்போறான்? பேச்சாளர்களுக்கு மாத்திரமா, அல்லது ஈமான் சாலிஹான அமல் நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கா என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி, மறுமை வாழ்க்கையை நம்பி, ரசூல்மார்களை நம்பி, மலக்குமார்களை நம்பி, கலா கதிரை நம்பி, 6 விடயம் சொல்கிறோமே, ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று இந்த விடயங்களை நம்பி வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்கிறாங்க. உலகத்தில் தொழுகிறாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க, சதக்காக்கள் கொடுக்குறாங்க, ஜகாத் கொடுக்குறாங்க, ஹஜ்ஜி செய்கிறாங்க. இதான் நல்ல அமல். குர்ஆன் ஓதுறாங்க, திக்ர் செய்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா அமல்களுக்கும் சொல்வது சாலிஹான நல்ல அமல், எதுவும் குறைவில்லை. ஏனென்றால் இது குர்ஆனில் 1-2 தடவை அல்ல. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் என்று அல்லாஹ் 10 தடவை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். 10 தடவை ஈமான் சாலிஹான அமலுக்குத்தான் அல்லாஹுடைய வாக்கு. இதே போல யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் குர்ஆன்ல 89 தடவைகள் அல்லாஹ் அழைக்கின்றார். ஈமான் உள்ளவர்களுக்குத்தான் அல்லாஹ் இடத்துல மதிப்பு. அல்லாஹ்வை நம்பாதவங்க, நம்பிக்கை இல்லாதவங்களை அல்லாஹ் பாவித்த வார்த்தை என்ன தெரியுமா? மிருகம். நாங்க சமாதானத்துக்கு எதை சொல்லி கொண்டாலும் சரி, சமாளிக்கிறதுக்காக சமாதான வாழ்க்கைக்காக நாங்கள் எதை சொல்லி கொண்டாலும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸும்முல் புக்கும், மிருகங்கள். என்ன அல்லாஹ்வை நம்பலையே. நாங்களும் உலகத்தில் பெற்ற தாய ஒருவன் தாய் இல்லை என்று மறுத்தா அவனை என்ன பேர் சொல்லி அழைக்கலாம்? தாய் இருக்கிறாள், தாயுடைய மடியில தான் வளர்ந்தது, தாயிடம்தான் பால் குடித்தது. இந்த தாய இவன் செல்வந்தனாக மாறி படித்து உயர்ந்த இடத்துக்கு வந்ததோட தாயை பார்த்து சொல்ற, நீ என்ற தாய் இல்லை. இவனுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? இவன் மனிதனா? இவன் இது மனித படைப்பில்லையே. இதை விட மோசமான ஒன்றுதான் படைத்த அல்லாஹ், கண்ணை தந்த அல்லாஹ், உடம்புகளை தந்த அல்லாஹ், வாழ்க்கையை தந்த அல்லாஹ்,
செல்வத்தை தந்த அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹுடன் தான் போக இருக்கிறோம், இந்த அல்லாஹுவை மறுத்தால் என்ன சொல்றது? மிருகம் என்று சொல்லாம வேற என்ன சொல்றது? அல்லாஹுடத்தில் அந்தஸ்த் ஈமான் உள்ளவர்களுக்கு தான். ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், குர்ஆனில் 50க்கு மேற்பட்ட இடங்கள் அல்லாஹுடைய வாக்கு இருக்குது. ஆகவே இந்த ஈமான் உறுதியான விடயம், சாலிஹான அமல் உறுதியான விடயம். உதாரணமா வல் அஸ்ர், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா வல் அஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ குஸ் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத். ஈமான், சாலிஹான அமல். வத்தீனி எல்லோருக்கும் தெரியும், எங்கட வத்தீனி. வத்தீனில் என்ன? வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லகத் خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. துண்டிக்கப்படாத கூலி சொர்க்கம் இருக்கு. நாங்கள் என்ன எங்களை கற்பனையில் இருந்தாலும் இந்த சிந்தனைகளுக்கு இருக்கணும். இப்ப ஈமான் சாலிஹான அமலுக்குத்தான் அல்லாஹ்விடத்துல வாக்குறுதி. உலகத்தால் தான் நடக்குது. யாரெல்லாம் மார்க்கம் என்று செய்கிறாங்களோ அவங்க ஈமான் சாலிஹான அமலை விட்டும் வேற இடத்துக்கு போக மாட்டாங்க. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? சரி, ஈமான் சாலிஹான அமல். சாலிஹான அமல்ல ஒரு அமல் அல்ல, தொழுகையும் அமல் தான், நோம்பும் அமல் தான், சதக்காவும் அமல் தான், ஜகாத்தும் அமல் தான், ஹஜ்ஜும் அமல் தான், மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பதும் அமல் தான், அல்லாஹுடைய பாதையில போராடுறதும் அமல் தான், பலஸ்தீன்ல நடக்கிறதும் என்ன அமல் தான். உலகத்திலையும் நல்ல உலமாக்கள் முஸ்லீம்கள் அமல்ல மக்கள் ஆசை கூட்டி கொண்டே இருக்கிறார். ஏன் அமல் செய்யணும்? லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அல்லாஹ் சொல்றான், அவங்க தங்குற இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். எங்க அவங்களை அனுப்புவேன்? எங்க உலகத்திலேக்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மரணத்துக்கு பிறகா? ஆகிரத்துல மரணத்துக்கு பிறகும் இல்லை. 3 வாழ்க்கைன்னு படிச்சிருக்கிறோம். உலகத்துடைய வாழ்க்கை சோதனை தான். கவலை இல்லாத மனிதன் இல்லை, கஷ்டம் இல்லாத மனிதன் இல்லை, துன்பம் இல்லாத மனிதன் இல்லை. உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சிட்டோம். 2வது வாழ்க்கை என்ன? பர்சக். பர்சக்குடைய வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும், ஆனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்காது. அதுல யாரு எவரு நல்லவன் கெட்டவன் விளங்கிடும். திரும்ப எழுப்பாட்டப்படுவோமே கியாமத், அன்றைக்குத்தான் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தருவோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் நுசுல், விருந்துன்னு சொல்றான் அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் என்ன? விருந்து. அதை நாங்க ஆசை வச்சு அமல் செய்யும். உலகத்தில் எதுக்கும் பயப்படக்கூடாது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். உலகத்தில் எதற்கும் அஞ்சவும் கூடாது, எதற்கும் பயப்படவும் கூடாது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன்ல அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பேசிய வார்த்தைகள் இருக்கு குர்ஆன்ல. இந்த ஆயத்திலையும் சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்ப ஆயத்திலையும் தான் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சூரத்துல் முஃமினூன் அல்லாஹ் சொல்றான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين
فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ வாரிசா எடுக்கணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் உலகத்தில் 50 கோடி சம்பாதிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படி அல்லாஹ் சொல்லலை. ஏனெண்டா உலகத்தில் அல்லாஹ் தக்தீர், அல்லாஹ் எழுதினதை எங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கு அல்லாஹ் முயற்சி பண்ண சொல்லலை. அல்லது வேற குவாலிஃபிகேஷன் உங்களுக்கோ அங்கே வீடு இருந்தா இங்கே வீடு இருந்தா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்குமே. லேசான அமல்கள். அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் வெற்றி அடைஞ்சிட்டாங்க? மூமீன் மட்டும்தான். அல்லாஹ்வை நம்பினவன் மட்டும்தான் வெற்றி அடைந்து விட்டான். இன்றைக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடக்குது ஸ்கூலுகளில். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பேச்சாளர்களை கொண்டு வராங்க. கொண்டு வந்து O லெவல் A லெவல் முடித்ததோட பெண்களுக்கெல்லாம் ப்ரோக்ராம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமெண்டா என்ன செய்யும்? செய்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த கது அஃப்லஹல் மூமினுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா, வேறடையும் சொல்லி கொடுக்குறாங்களா? வாழ்க்கையில் வெற்றி பெறணுமெண்டா என்ன செய்யணுமோ என்னென்னமோலாம் சொல்கிறான். அது அவன்ட கருத்துகள். அல்லாஹுடைய கருத்து என்ன? அல்லாஹுடைய சொல்தான் வெற்றி அடையும். அரசியல்வாதி ஜனாதிபதி வந்து சொல்றார், என்ன வெற்றியாக்குங்க, உங்களுக்கு சுபிச்சமான வாழ்க்கை தருவேன். அவர்கிட்ட கையிலான வாழ்க்கை இருக்குது. அவர காத்து எடுத்துட்டா அவர கதை முடிச்சு. வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஏன்? அவங்க செய்யற அமல்கள் தான். முதலாவது, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் பேணுதலாக தொழுவார்கள். எப்படி தொழுவாங்க? ஹுஷுவோட தொழணும். தொழுகிறது தான். நாங்கள் எல்லாம் காகம் கொத்துற மாதிரி தொழுதுடப்படாது. தொழுகையை ஒரு நாளும் படிக்காம தொழுதுடக்கூடாது. தொழுகையை படிக்காமன்னு செய்யக்கூடாது. தொழுகையை படிக்க ட்ரைனிங் போகணும். படிக்கும். துவாவை எப்படி ஓதுறது, எப்படி ருக்கு செய்கிறது, எப்படி சண்டை பிடிக்கப்படாது. படிக்கும். அதுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய இமாம் ஒவ்வொரு தஃப்சீர் ஃபிக்ஹுடைய வகுப்புகளை செய்து அதை மக்களுக்கு படித்து கொடுக்கணும். எப்படி தொழணும். இல்லைண்டா எல்லா காலமும் பழைய மாதிரி தான் தொழிட்டு போவோம். முதலாவது. இரண்டாவது, வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீண் வேலைகளை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். இஅராத் பண்ணோம். இது உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லை என்றால் அதில் ஒரு நாள் இறங்கக்கூடாது. டைம் பாஸ், டைமை வேஸ்ட் பண்றதுக்கு சில ப்ரோக்ராம் இருக்கணும். இதுக்கு போகக்கூடாது. லகு இது. வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். இரண்டாவது. மூன்றாவது அமல், வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை கொடுப்பாங்க. ஜகாத்ங்கிறது என்ன? வருட முடிவில் கணக்கு பார்த்து 1 கோடி ரூபா பணம் இருந்தா எவ்வளோ வரும்? ஜகாத் 2.5%. 2.5% கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்கிறது. இது ஜகாத். சதகா, ஹதியா வேற. நான்காவது அமல் என்ன தெரியுமா? வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். மர்மஸ்தானத்தை என்ன செய்வாங்க? இது ஆகப்பெரிய அமளி. அல்லாஹ் சும்மா பாதுகாக்க சொல்ல இல்லை. கல்யாணம் முடிக்காம இருக்கீங்க இல்லை, பின்னால் நிபந்தனையை சொல்றான். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவு மா மலகத் ஐமானுஹும், மனைவிமார்களோட
அடிமைகளோட فَإِنَّهُمْ غَيْرُ مَلُومِينَ மனைவிமார்கள் அடிமைகளோட இன்பம் கொள்ளுவதில் பழிக்கப்பட மாட்டான். தான் கல்யாணத்தை வச்சுக்கலாம், அல்லாஹ் நிக்கா செய்யலாம், அது தவறல்ல. ஹராமான அடிப்படையில் மர்மஸ்தானத்தை பாவிப்பதுதான் தவறு. 5வது அமல் وَالَّذِينَ هُمْ لِأَمَانَاتِهِمْ وَعَهْدِهِمْ رَاعُونَ அமானிதத்தை பின்பற்றுவாங்க. அமானிதத்தில் கவனமாக இருப்பாங்க. வாக்கு கொடுத்தா கவனமாக இருப்பாங்க. ஒரு காசை வச்சுக்கொள்ள தந்துட்டாங்க, அமானிதம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, அமானிதம். யார்ட்டையும் சொல்லிடாத, அமானிதத்தை பாதுகாப்பாங்க. அமானத். 6வது திரும்ப அல்லாஹ் தொழுகை பத்தன்னு சொல்றான். وَالَّذِينَ هُمْ عَلَى صَلَوَاتِهِمْ يُحَافِظُونَ தொழுகைகள்ல பேணுதலா இருப்பாங்க. அது உள்ளச்சம். ஆரம்பத்தில் சொன்ன என்ன, தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ளம் அல்லாஹ்வோட இருக்கும். அது உள்ளச்சம். இது என்ன தெரியுமா, அந்தந்த தொழுகை நேரத்துக்கு தொழுதுருவாங்க. அவங்களுக்கு என்ன சோல் இருந்தாலும் தொழுகைக்கு போறதா மற்றதல்ல. நீங்க பாருங்க, சிலர் முன்சஃப தவற மாட்டாங்க. அவங்க எல்லாம் பாக்கியசாலி. அவங்களோட வாழ்க்கையில ஒரு தொழுகை தவறி இருக்க. அவங்கெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போறோம். அல்லாஹ் உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுகள். தொழுகையில மூமீன்கள் முதலாவது, தொழுகையில பேணுதலா இருப்பாங்க, வீண் வேலைகளை புறக்கணிச்சிருவாங்க 3வது, ஜகாத் கொடுப்பாங்க 4வது, 5வது மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாங்க, 6வது அமானிதங்களை பாதுகாப்பாங்க, 7வது தொழுகையை நேரத்துக்கு தொழுதுருவாங்க. 7வது எதற்கு வாரிஸ்? الذين يرثون الفردوس هم فيها خالدون. ஃபிர்தௌஸுக்கு வாரிஸ், ஃபிர்தௌஸ்ல நிரந்தரமாக இருப்பாங்க.